இன்று ஏனைய உலமாக்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் மக்காவுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மக்காவுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் ருக்னுல் யமானி என்ற கல் இரண்டும் கஅபாவிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கஅபாவில் உள்ள இந்த இரண்டு கற்களுக்கும் இடையில் 70க்கு மேற்பட்ட நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் மக்காவுக்கு ஒரு சிறப்பு என்று உலமாக்கள் இமாம்கள் எழுதுகிறார்கள். இதை எல்லா உலமாக்களும் பேசுகிறார்கள். அங்கு சிந்திக்க வேண்டும் சகோதரிகள். நபிமார்களுடைய ஜியாரம் கஅபாவுடைய ஹரத்துடைய எல்லைக்குள் இருக்கிறது என்பதை பற்றி இமாம்கள் சொல்லுகின்றார்கள். இன்று சில பேர்கள் சகோதரிகள் ஜியாரங்கள், நபிமார்களுடைய ஜியாரம், சஹாபாக்களுடைய ஜியாரங்கள், வலிமார்களுடைய ஜியாரங்களை எல்லாம் பற்றி தவறாக பேசுகின்றவர்கள், உடைக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? கஅபாவுடைய வாசல்ல அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய காலம் தொட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம், மக்காம் என்று சொல்வார்கள். மருதமுனையிலும் இறைநேசருடைய மக்காம் இருந்ததாக வரலாறுகளை கேள்விப்படுகிறோம். எமது ஊருக்கு அருகிலுள்ள சாய்ந்தமது ஊரிலும் இறைநேசருடைய மக்காம் என்றே அழைக்கப்படுகிறது. மக்காம் அடி, மக்காம் அடி, மக்காம் பீரி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது இறைநேசர்களுடைய அந்த இடம் மக்காம். இன்று அடையாளங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்ற இந்த காலப்பகுதிகளில் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சகோதரிகளே. எமது நாட்டிலே 1000 வருடத்துக்கு 1000 வருடங்களுக்கு முன் ஒரு இறைநேசர் அடக்கப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிங்கள ஏரியாவில். அதனால் யாருக்கு பெருமை, யாருக்கு அடையாளம்? எமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லவா, எமது பின் சந்ததியினர்களுக்கு அல்லவா. ஏன் சொல்லலாம், எங்களுடைய முஸ்லிம்கள் 1000க்கு மேல் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய அடையாளம். இன்று அடையாளங்களை அளிப்பதற்கென்றே எங்களில் சிலர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. இன்று எமது நாட்டிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வந்து இறங்கிய மலை ஹஜ்ஜிலே இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால்பாதம் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால்பாதத்தை பற்றி எம்முடைய அடையாளம் என்று எமது சமூகத்தில் எத்தனை பேர் பேசுகிறார்கள்? யார் போய் பார்க்கிறோம்? நாம் அதை தட்டி கழித்து விட்டதினால் இன்று எங்களுடைய அந்நிய சகோதரிகள் அதை அவர்களுடைய மதத்திற்கு சார்பாக சொன்னாலும் அங்கே அவர்களுக்கு அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 90 அடி 60 முழம், 60 முழத்துக்குரியவருடைய கால்பாதம் தான் அங்கே இருக்கிறது. அவ்வளவு பெரிதாக புத்தர் 60 முழம் அல்ல. அதே போன்று ஏனைய இந்து சகோதரிகள் சொல்கின்ற சிவன் என்பவர்கள் 60 முழம் அல்ல. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொந்தமானது என்பது எமக்கு உறுதியாக இருந்தாலும் எங்கள் சமூகம் அடையாளத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் சகோதரிகளே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால்பாதத்தை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு விடயத்தை எமது உம்மத்திற்கு வெளிப்படுத்துகின்றான் சகோதரிகளே. சூரா ஆல இம்ரான் 96வது 97வது வசனம். மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தாருக்கு முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லிவிட்டு இந்த மக்காவுடைய அத்தாட்சியாக இந்த கஅபாவுடைய அத்தாட்சியாக இந்த மக்காவில உள்ள பெரும் அத்தாட்சியாக அல்லாஹ் எதை சொல்றான்னு தெரியுமா? சூரா ஆல இம்ரான் 97வது வசனத்தை புரட்டி பாருங்கள். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். மக்காவுடைய அத்தாட்சியில ஒன்று எதற்கு தெரியுமா? மிக பெரும் அத்தாட்சி அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹீம், மகாமு இப்ராஹீம், இப்ராஹிம் நபியுடைய மக்காம். நாம நபிமார்கள் வலிமார்களுடைய மக்காம கேலி பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய மக்காம மக்காவுடைய அத்தாட்சி என்று அல் குர்ஆன்ல சொல்றான். கொஞ்சம் யோசிக்க பாருங்க சகோதரிகளே. இப்ராஹிம் நபியுடைய மக்காமை மக்காவுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் அடையாளப்படுத்த
மக்காமு இப்ராஹிம் தான் என்ன, அங்க என்ன இருக்குது? ஏதும் அறைகள் இருக்கிறதா? ஏதும் ரூம்கள் இருக்கிறதா? அந்த மக்காமு இப்ராஹிம் மக்காவுல எங்கேயாவது முழுக்க இருக்குதா என்று பார்த்தா இல்ல. எங்க இருக்கு? ஹரத்துடைய எல்லைக்குள். ஹஜ் உம்ராக்கு போனவர்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி கௌபாக்கு நீங்க போனதை யோசிச்சு பாருங்க. ஹரத்துடைய எல்லைக்குள் கௌபாவுக்கு நீங்க தவாபு செஞ்சு முடிஞ்சா கௌபாவுக்கு பக்கத்தில் மக்காமு இப்ராஹிம் என்ன இருக்கு? அதுக்குள்ள இப்ராஹிம் நபியுடைய கால்பாதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நபி, ஒரு மனிதர், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட நபியுடைய கால்பாதத்தை ஏன் அல்லாஹ் ஹரத்துக்கு அடையாளமா வச்சிருக்கிறான்? உடைச்சிருவோமா? உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருப்பான்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்னதால விட்டுவிட்டிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி சொல்றான். அது மக்காவுடைய பெரும் அத்தாட்சி அடையாளம். மக்காவுடைய பெரும் அடையாளம் எது? இப்ராஹிம் நபியுடைய கால்பாதம். கால்பாதம், ஒரு மனுஷனுடைய கால்பாதம், நபியுடைய, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட நபியுடைய கால்பாதம் அல்லாஹ் அத்தாட்சி என்கிறான். அதனால நம்ம இப்ராஹிம் நபியை நம்ம கால்பாதத்தை வணங்குவதாக ஆகிருமா? நாம தெளிவா இருக்கிறோம். வணக்கம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. மரியாதை, நாங்கள் நல்லோர்கள், இஸ்லாத்துடைய அடையாளங்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்களை நாங்கள் மதிப்பது நம்முடைய கடமை. வணக்கம் என்பது ரப்புக்குரியது. தவாப செஞ்சிட்டு கூட அல்லாஹ் சொல்றான், வத்தகிது மகாம இப்ராஹிம முஸல்லா. தவாப செஞ்சிட்டு இப்ராஹிம் நபியுடைய அந்த மகாம இப்ராஹிம் அந்த இடத்தை உங்களுக்கு தொழும்பிடமாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க 2 ரக்காத் தொழணும். அதற்கு இப்ராஹிம் நபியை கால்பாதத்தை தொழணும். அது ஷிர்க் அல்லவான்னு நம்ம அல்லாஹ்க்கே பயான் பண்ணலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப தெளிவாக விளங்க வேண்டும் சகோதரிகளை. இஸ்லாத்துடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ரப்பே உறுதியாக இருக்கிறார். அந்த எங்களுடைய சமுதாயத்தை பாருங்க.